தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராஜேஷ் கண்ணா இயக்கத்தில் அறிமுக நாயகன் வினோத் மோகன், பிந்து மாதவி, கஞ்சா கருப்பு மற்றும் பலரது நடிப்பில் வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் மாயன். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, அறிமுக நாயகன் வினோத் மோகன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்கார். இவர் தன்னுடைய அம்மாவுக்கு ஒரு சொந்த வீடு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவருக்கு ஒரு மெசேஜ் வருது. அது என்ன மெசேஜ் அப்படின்னா, 13 நாட்களில் இந்த உலகம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னும், இந்த 13 நாட்களில் நீ விருப்பப்படுற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடு அப்படின்ற மாதிரியும் அந்த மெசேஜில் இருக்கும். இந்த மெசேஜ் மாயன் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் வந்திருக்கும், மற்ற யாருக்கும் வந்திருக்காது. இந்த மெசேஜை வெளியில் யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரியும் இருக்கும். இதற்கு பிறகு கதாநாயகன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தான் விருப்பப்படுற ஒரு வாழ்க்கையை வாழ்வார். தன்னுடைய அம்மாவுக்கு ஒரு சொந்த வீடு வாங்கி தருவார். தான் காதலிக்கிற மனைவியை கல்யாணம் செய்து கொள்வார். இப்படியா போயிட்டுருக்க அந்த சமயத்தில் இவர் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஒரு ரவுடி கூட ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை என்ன ஆனது, 13 நாளில் இந்த உலகம் அழிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பற்றி அலசணும் அப்படின்னா, அறிமுக நாயகன் வினோத் மோகன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோ வர்றதுக்கான எல்லா தகுதிகளையும் உடையவராக இருக்கார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நடிக்காமல் ஒரு ஆன்மீகவாதியாக நடிச்சிருக்காரு. முகம் முழுக்க தாடி வச்சுருக்காரு. இதனாலேயே இவர் காட்டுற எக்ஸ்பிரஷன்ஸ் எதுவுமே நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியல. அடுத்த படத்துலையாவது தாடி இல்லாமல் நடிக்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே போல் பிந்து மாதவி குறைந்த காட்சிகளில் தான் வராங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். மற்ற நடிகர்கள் எல்லாமே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அதே போல் இந்த படத்தினுடைய பின்னணி இசை பாடலுக்கு ஏற்றவாறு அமைஞ்சிருக்கு. கேமரா ஒர்க்கை விட வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் காட்சிகள் தான் இந்த படத்தில் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த படம் 2 மணி நேரம் 15 நிமிஷம் போகுது. இந்த படத்தில் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா 55 நிமிடம் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் காட்சிகளாகவே இருக்குது. சில கிராஃபிக்ஸ் காட்சிகள் தரம் குறைந்ததாக இருந்தாலும் ஓவராலாக பார்க்கும்போது தரம் மிக்கதாகவே இந்த கிராஃபிக்ஸ் காட்சிகள்லாம் அமைச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய இயக்குனர் ராஜேஷ் கண்ணா இந்த படத்துக்கு கிராஃபிக்ஸ் காட்சிகளுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை விட திரைக்கதையில் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தார் அப்படின்னா கமர்ஷியல் அண்ட் ஃபேண்டசி படமாக இந்த படம் வேறு லெவலில் ஹிட்டாக இருக்கும். பட் அவர் திரைக்கதையில் கொஞ்சம் கவனம் செலுத்தாதனால இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜான படம் மாதிரி தான் இருக்குது. மொத்தத்தில் இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.5. இந்த படத்தை ஒரு முறை தாராளமாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.